ஓகே, இதில் செமஸ்டர் ஃபோங்கோட லாஸ்ட் டைம் நான் வந்து வெப் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. இன்றைக்கு வந்து அடுத்தது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி. இந்த கிளாஸ் வந்து பெஸ்ட் கிளாஸ்னு தவிர நான் ஓவராலாக என்னென்ன இந்த சப்ஜெக்டோட வர ரிலேட்டடான சப்ஜெக்ட் அண்ட் அதோட மேலோட்டமாக ஒரு ஓவரால் கிளாஸ் தான் இது, இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸோ அடுத்த லெக்சர்ஸ்ன்றது தான் இன்ஷா ஒவ்வொரு டாபிக்ஸாக டீப்பாக பார்க்க வேண்டி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கவர் பண்ண போகிற சப்ஜெக்ட்ஸ் வந்து HCI fundamentals in UX design, UI versus UX, design principle, understanding users, user content design, and prototyping, evaluating designs. ஸோ இவ்வளோ தான் வந்து இதுக்குள்ள உள்ள அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட் இஸ் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன், ஹெச்ஏன்னு சொல்கிறது. ஸோ ஹெச்ஏன்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணுற இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ ஒரு கம்ப்யூட்டர்ஸோ ஸோ இது ரிலேட்டடானது எல்லாமே வந்து ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன் சொல்கிறது. ஸோ ஹெச்ஏன்னு சொல்கிறது வந்து என்னன்னு சொன்னால் ஹெச்ஏ இஸ் அ டிசிப்ளின் கன்சர்ன் வித் டிசைன் எவாலுவேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்டராக்டிவ் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் யூஸ்ன்னு சொல்லுது. ஸோ எப்படின்னு சொன்னால் ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு, ஒரு யூசர் இருக்கார், அண்ட் தென் அது ரெண்டுக்கும் இடையில கனெக்ட் பண்ணுறதா வந்து இன்டராக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது, அதாவது இன்டராக்ஷன் சொல்கிறது. இப்போ அதுக்கு ஜஸ்ட் இதில் இந்த 3 கான்செப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தனியாக இப்போ ஹியூமன் சொல்கிறது வந்து என் யூசராக இருப்பார். அதாவது அந்த ஒரு டெக்னாலஜியோ ஒரு மெஷினையோ வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூசர் தான் வந்து இதில் ஹியூமனாக இருப்பார். அண்ட் தென் கம்ப்யூட்டர்னு சொல்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேரு அதோட சேர்ந்து ஒரு ஹார்ட்வேர் இருக்கு, அதை ஹார்ட்வேரில் வந்து ஃபங்க்ஷன்ஸை ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டிசைன் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டு ஸோ அதை உள்ளதான் வந்து கம்ப்யூட்டர்னு சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து இன்டராக்ஷன் சொல்கிறது என்னன்னு சொன்னால் அந்த யூசருக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கும் இடையிலான பை டிரெக்ஷனல். இப்போ கம்ப்யூட்டர் இப்போ யூசர் வந்து ஒரு வேலையை கம்ப்யூட்டருக்கு செய்ய சொல்லுவார். ஸோ அதுக்குரிய அவுட்புட்டை வந்து கம்ப்யூட்டர் வந்து ரிசல்ட்டாக தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதான் சொல்கிறது வந்து பை டிரெக்ஷன் சொல்லி, ஒன் டிரெக்ஷன் இல்லாமல் பை டிரெக்ஷன் போத் சைட்லையும் அவுட்புட் கிடைக்கிற மாதிரி. அதுக்கு நீங்கள் ஒரு நார்மல் உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனோ இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர்லேயே வந்து ஜஸ்ட் இப்போ நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ண போக்கில் வந்து என்ன செய்யணும் சொன்னால் ஒரு க்ரோம் சேவர் வந்து கம்ப்யூட்டராக ஒர்க் பண்ணும். லைக் ஒரு யூசர் வந்து க்ரோமில் வைத்து யூடியூப்னு செர்ச் பண்ண போக்கில் வந்து அந்த யூசர் கொடுக்குற கண்டிஷன்ஸை வந்து கம்ப்யூட்டர் வந்து என்ன செய்யணும் சொன்னால் க்ரோமில் வந்து இன்டராக்ட் பண்ணி அது செர்ச் பண்ணும். ஸோ ஆஃப்டர் வந்து யூடியூப் வந்து செலக்ட் ஆனது பிறகு நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்து கம்ப்யூட்டர் என்ன செய்யணும் சொன்னால் யூடியூப்பை தரும். ஸோ இதான் வந்து அந்த கம்ப்யூட்டர் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன் சொல்கிறது பேசிக்கான இது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏடிஎம்ல வந்து நீங்கள் கார்டை இன்சர்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து பின் நம்பர் கொடுப்பீங்க. பின் நம்பரை கொடுத்துட்டு வித்ட்ரா பண்ண மணியை வந்து எடுக்கக்கூடிய இருக்கு. இப்போ நீங்கள் கார்டை இன்சர்ட் பண்ணுற அந்த ஹியூமன் வந்து அந்த யூசர் வந்து ஹியூமன் ஆகும், அந்த ஏடிஎம் மிஷின் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆகும். அதுக்குரிய நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த கார்டை வந்து இன்சர்ட் பண்ணி பின் கொடுக்குறது அண்ட் தென் அது வந்து ஹியூமன் செய்யக்கூடியதாகும். அண்ட் தென் வந்து நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்தது பிறகு அந்த ஏடிஎம் மிஷின் வந்து கம்ப்யூட்டராக இருக்கிறது வந்து அவுட்புட்டை தரக்கூடியதான் இருக்கு. ஸோ அடுத்தது ஹிஸ்ட்ரி அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் HCI. ஸோ HCIயில் வந்து ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட்ல வந்து அதாவது 1950s வந்து ஹார்ட்வேர் எரா மட்டும் இருந்துச்சு. ஹார்ட்வேர் எரான்னு சொல்றது என்னன்னு சொன்னால் அதாவது அந்த பட்டன்ஸ் பெனல்ஸ் வந்து மட்டுமே வச்சு செய்யக்கூடியது. அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வந்து
ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்குங்க. அண்ட் தென் ஆஃப்டர் வந்து 1960s வந்து ப்ரோக்ராமிங் லெவல்னு சொல்கிறது. ப்ரோக்ராமிங் லெவல்னு சொல்ல என்ன சொன்னால் கோபோல் ஃபோர். ஸோ அது என்னன்னு சொன்னால் யூஸர் வந்து கொமாண்ட் டைப் செய்யுது. இப்போ வந்து யூஸர் கொடுக்குற கண்டிஷன்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வந்து வடிவமைச்சாங்க. ஸ்டார்ட்ல வந்து வெறும் ஹார்ட்வேர் மட்டும் இருந்துச்சு. ஆஃப்டர் வந்து ப்ரோக்ராமிங் எரான்னு சொல்லி அந்த சில சில லாங்குவேஜஸ் வந்து இப்போ ஃபோர்ட்ரன் கோபோல்னு சொல்லி பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வச்சு ப்ரோக்ராம் பண்ணி அண்ட் அதை யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி செஞ்சாங்க. பட் அது இருந்தாலும் அதில் என்ன சொன்னால் கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணக்கூடிய இருந்துச்சு. நார்மல் யூசர்ஸுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கல எல்லாமே இருந்துச்சு. அண்ட் தென் அடுத்தது வந்து 1970s டு 1990s வந்து டெர்மினல் லெவல்னு சொல்கிறது. ஸோ இதில் என்னன்னு சொன்னால் சிஎல்ஐஏ இன்சர்ட் பண்ணாங்க. அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னு சொல்லி. அப்படி கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னு சொன்னால் இப்போ டச் பண்ணி செய்யாமல் வந்து கீபோர்டில் வந்து டைப் பண்ணி அதுக்குள்ளே வந்து கண்டிஷன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லைக் இப்போ பிசி ஆன் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நம்மளுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டை செட் பண்ண வச்சாங்க. ஸ்டார்ட் பட்டனில் இது அந்த சிஎம்டின்னு வரும். அதுக்குள்ளே வந்து நம்ம கமாண்ட் கொடுக்குற மாதிரி தான். ஸோ அதை வச்சு வந்து அவங்க ஒர்க் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அடுத்தது வந்து 1980s வந்து GUIன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லி விண்டோஸ். ஸோ அதில் வந்து விண்டோஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. ஒரு மவுஸ் கொண்டு வந்தாங்க, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டிங். லைக் அதாவது யூசர்ஸ் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண இல்லாமல் எந்த யூசர் இருந்தாலும் அதை வச்சு யூஸ் பண்ண மாதிரி இப்போ நம்மளுக்குரிய அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. ஸோ அதில் வந்து ஃபீச்சர்ஸ் என்ன வந்துச்சுன்னு சொன்னால் விண்டோஸ் வந்துச்சு. அண்ட் அதில் வந்து இப்போ விண்டோஸ் மெஷின் ஆன் பண்ணிங்கனாலே விளங்கும் ரீசைக்கிள் பின் லைக் மை கம்ப்யூட்டர் அப்படின்னு நிறைய பிக்சர்ஸ்னு சொல்லி அப்படி ஃபோல்டர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஐக்கன்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. அண்ட் மெனூஸ், மவுஸ், கீபோர்ட், ஸோ அதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணக்கூடியதா. அதாவது கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வேயாக GUI வந்ததால் வந்து யூசர்ஸுக்கு வந்து ஈஸியானது. ஸோ அடுத்தது வந்து 1990s வந்து நெட்ஒர்க்லன்றது வந்து இன்டர்நெட் இன்ட்ரடியூஸ் ஆனது. ஸோ ஸ்டார்டில் வந்து ஒரு யூசர் இருந்தால் அவங்களோட டீட்டெயிலை மட்டும் வச்சு அவங்க யூஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ 1990s பிறகு வந்து இன்டர்நெட் வந்ததால் வெப்சைட்டோ இமெயில் இந்த ஆன்லைன் சர்வீசஸுக்கு வந்து யூசர்ஸ் வந்து பழக்கப்படுற மாதிரி ஈஸியாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக போக வந்து ஈஸியாகிட்டே போனிச்சு. ஸோ அடுத்தது வந்து டூ 2000 அதில் வந்து என்ன ப்ரீவியஸ்லி கம்ப்யூட்டிங்னு சொல்றது வந்து என்னன்னு சொன்னால் மொபைல் டிவைசஸ், ஐஓடி டிவைஸ், ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் ஹோம்ஸ், ஏஐ அசிஸ்டன்ட்ஸ்னு சொல்லி இப்போ நம்ம ரியல்டாக வாழ்ந்துக்கிட்டு இந்த அதாவது இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் சொன்னாங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தென் வீட்டிலேயே இப்போ ஸ்மார்ட் ஹோம்ஸ்ன்னு சொல்லி ஆப்பிள் லைக் அப்படி சொல்லி வந்துச்சு. இப்போ ஏஐ அசிஸ்டன்ட்ஸ். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து நம்ம யூசர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகிக்கிட்டே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஈஸியாகிட்டு போகிற மாதிரி தான் இந்த வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகணும். அடுத்தது three para- அடுத்தது வந்து த்ரீ further பார்த்தீங்கன்னு சொன்னா த்ரீ icons of modern HCI. என்னன்னு சொன்னா டயக்ராம் வந்து ஹியூமன் ஃபேக்டர், அதாவது cognitive, அடுத்து வந்து phenomenologies. ஜஸ்ட் வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் வந்து ஒப்பிட்டு காட்டிருக்காங்க. முதலாவது ஹியூமன் ஃபேக்டர்ல இருந்து தென் cognitive, cognitions and then phenomenological.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால வந்து இண்டஸ்ட்ரியல் மெட்டாஃபோர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹியூமன் அஃபெக்டடில் வந்து மேன் மெஷின் கப்ளிங்ஸ் அடுத்தது கொக்னிட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரோசஸிங் ஃபினோமினாலஜிக்கல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிச்சுவேட்டட் இன்டராக்ஷன் போர்ட் வந்து அதுக்குரிய அந்த ஒவ்வொரு ஃபெக்டருக்கும் டிஃப்ரென்ஸை வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுவிக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்குரிய கோல்ஸ் கீ கொஷன்ஸ் எரா மெட்டாஃபோர்னு சொல்லி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் காட்டிருக்காங்க. அடுத்தது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் சொல்றது வந்து என்னன்னு சொன்னா யூஎக்ஸ்ன்னு சொல்றேன். ஸோ இதுக்குரிய அந்த வரைவிலக்கணத்தை பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் encompasses all aspects of the user end user interaction. Sorry. Yeah. User experience compose all aspects of the end user interaction with the company, its service, and its products. Yeah. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி சொல்றது வந்து ஒரு யூசர் வந்து ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணக்குள்ள வர ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இப்போ ஒரு நீங்கள் உதாரணத்துக்கு இந்த பவர் பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஸோ ஸ்டார்டில் வந்து ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் ஆப்ஷன் டிசைன் இன்சர்ட் ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போக்குள்ள வர அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி. இப்போ இதை வந்து யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு விளங்குற யூசபிலிட்டி எஃபிஷியன்சி எமோஷன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ லைக் அதோட நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அதுலேயும் ஒரு ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய இப்போ சில அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இப்போ சம் அலி எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணக்குள்ளையும் அலிபாபா யூஸ் பண்ணக்குள்ளையும் தென் டராஸ் அப்படின்னு நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சில இதில் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க, சில இதில் சர்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க, சில லோட் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் ஆன்லைன் இதை எடுத்துக்கிங்களா அதில் சில ஐடியாஸ் இருக்கு. தென் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து நம்ம 3 கேட்டகரி மாதிரி பிரிச்சுக்கலாம். அதில் வந்து ஒய் அண்ட் வாட் அண்ட் அடுத்தது வந்து ஹவு. ஸோ இந்த 3 வச்சும் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து டிவைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒய்ன்றது என்ன ரீசனுக்கு டிசைட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் understand user motivation, values, and emotional needs. Why do they want to use this product? ஸோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டா அதில் அந்த யூசர் வந்து என்ன ரீசனுக்காக வேண்டி இந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, அடுத்தது வந்து அதில் மோட்டிவேஷன் என்ன, அதில் வெல்யூ என்ன, அதில் இமோஷனல் நீட் என்னன்னு சொல்லி அந்த ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து டிசைன் பண்ண போக்குள்ள வந்து ஒரு கான்செப்டாக எடுத்து பார்ப்பாங்க. அண்ட் அடுத்தது வந்து வாட்னு சொல்லி ஸோ அந்த வாட்ன்ற கோ ஃபங்க்ஷனில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு அந்த ஃபங்க்ஷன் அந்த ப்ராடக்ட் வந்து என்ன தேவையை செய்ய போகுது, அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்ன வச்சா அந்த யூசருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதை அந்த யூசர் அதை யூஸ் பண்ணுறதால அவருக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ், அதாவது அந்த
அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு மாதிரி அந்த கான்செப்டை வந்து உருவாக்குவாங்க. ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிசைன் பண்ணக்குள்ள. தென் அடுத்தது வந்து ஹவு. ஸோ ஹவுல வந்து அந்த எப்படி ஒர்க் பண்ணணும். இப்போ அந்த ஒரு தேவையை எடுத்து அந்த தேவை வந்து ஒரு ஃபீச்சர்ஸோட வச்சு அந்த யூசரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அதை என்ன மாதிரி செஞ்சால் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லி, ஸோ அந்த கன்செப்டுக்குள்ள வந்து இந்த ஹவுன்ற கன்செப்டை வச்சு அதை ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை திருப்தியான ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் அவுட்புட்டாக வரக்கூடிய மாதிரி அந்த 3 கோ ஃபங்க்ஷன்ஸ்குள்ள வச்சு டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்டார்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முதலாவது வைன்ல ஸ்டார்ட் ஆகி தென் வட்டுக்கு போயிட்டு தென் ஆஃப்டர் வந்து ஹவுன்னு சொல்லி அதை, அதாவது இப்போ ஒரு ஏன் இந்த தேவை வருது, என்ன இருந்தால் இந்த தேவைக்கு வந்து ஒழுங்கா பூர்த்தி செய்யலாம், அண்ட் தென் எவ்வாறு இதை பூர்த்தி செய்யணுன்ற மாதிரி தான் இந்த அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிசைன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு ஆன்லைனில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்களோ இல்லாட்டி சரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சம்டைம் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் வந்து அவங்களோட மெனுஸை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மெனுவில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதை ஆர்டர் பண்ணி உங்களுக்குரிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நார்மலாக வந்து இந்த கன்செப்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் சொல்லி. ஸோ அடுத்த கன்செப்ட் வந்து UI versus UX, understanding the differences. ஸோ யூஐண்டா என்ன, யூஎக்ஸ்ண்டா என்ன? ஸோ ஓகே. ஸோ யூஐ வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூஎக்ஸ் வந்து யூசர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பயன்படுத்தக்கூடியதான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூஐ வந்து நம்மளுக்கு இப்போ உள்ள வந்து டிசைன்ஸ். ஸோ அந்த பவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு பேஜஸையும் வந்து கலராக டிசைன் பண்ணி கிடக்கு. அண்ட் தென் வந்து இதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் கோ ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ யூஐ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோக்கஸ் ஆன் விஷுவல் டிசைன் அண்ட் எஸ்தெட்டிக்ஸ். ஸோ டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது, அட்ராக்டிவாக இருக்கிறது, ஸோ அது மாதிரி இருக்கு. அண்ட் தென் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோக்கஸ் ஆன் ஓவரால் யூசர் ஜேர்னி. ஸோ அதை யூசர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறார், அதுக்குரிய அந்த அவுட்புட் ஒழுங்காக வருதா என்னன்னு சொல்லி பார்க்குறது தான் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற. ஸோ லைக் அதுக்கு உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் இன்டர்ஃபேஸுக்கு வந்து ஸ்க்ரீன், பட்டன், ஐக்கன், லே அவுட் லைக் தட். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசர்ச், டெஸ்டிங், ஐட்டரேஷன், ஸ்ட்ராட்டஜி லைக் அந்த யூஐ வந்து அட்ராக்டிவாக இருக்கிறது மாதிரி கலர், டைப்போகிராஃபிக், அனிமேஷன் கொடுக்கும். தென் வந்து அது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த க்ரியேட் பண்ணுறதுக்குரிய கான்செப்டாக இருக்கும். தென் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து வயர் ஃப்ரேம்ஸ், ப்ரோட்டோடைப், யூசர் ஃப்ளோஸ், இது ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி, ஸோ லைக் அந்த மாதிரி விஷயம். யூஐ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த லுக்கும் அந்த கலர் கான்செப்டும் அந்த ஃபீலும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு யூசரை அட்ராக்டிவாக இப்போ பார்த்த உடனே பிடிச்சிற மாதிரி அட்ராக்டிவாக வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி டிசைன் பண்ணுறது வந்து யூஐ ஆச்சு. அண்ட் தென் வந்து இது அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ஃபங்க்ஷனில் ஒர்க் பண்ணுது, எப்படி ஒரு ஃபீலிங்ஸ் யூஸருக்கு தருதுன்னு சொல்கிறது வந்து யூஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்குரிய இந்த கான்செப்டாக இருக்கு. அடுத்தது வந்து இந்த 5 டிசைன் பிரின்சிபல்ஸ். இது ரெண்டுக்கும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு யூஐ மட்டும் இருந்து யூஎக்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால்
ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். பட் இந்த கலர்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு ஜஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த பழைய படம் பார்க்கறதுக்கும் இப்போ உள்ள கேமராவில் வந்து புதுசாக படம் பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் அது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறதோட இப்போ வந்து கலர்ஃபுல்லாக பார்க்குறது வந்து நம்மளுக்கு அட்ராக்டிவாகவும் பார்க்கறது கொஞ்சம் ஃபீல் குட்டாகவும் இருக்கு. அந்த மாதிரி தான் அந்த யூஐ அந்த யூஐ உள்ளது வந்து கலர்ஃபுல்லாகவும், யூஐ இல்லாமல் யூஎக்ஸ் மட்டும் உள்ளது வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி வந்து யூஐ மட்டும் இருந்து யூஎக்ஸ் இல்லாமல், அதாவது இப்போ ஒரு கலர்ஃபுல்லான ஃபில்மாக இருந்தாலும் கன்செப்ட் வந்து இல்லாட்டி, அதாவது அந்த கன்செப்ட் அந்த ஃபில்ம் வந்து கலர்ஃபுல்லாக இருந்தாலும் உள்ள அந்த கதை கான்செப்ட் வந்து ஒழுங்கா இல்லாட்டி அது நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் யூஐ இருந்தும், நல்ல யூஐ இருந்தும் யூஎக்ஸ், அதாவது அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகாமல் அந்த டிலே ஆகிட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகி அப்படி எரர் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த யூஸுமே இல்லை. அதாவது அந்த ஒரு ஒர்த்லெஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூஎக்ஸ் யூஐ இல்லாமல் யூஎக்ஸ் மட்டும் இருந்தால் ஃபங்க்ஷன் மட்டும் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். பட் இந்த யூஸருக்கு வந்து அந்த அட்ராக்ஷன் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அதான் இந்த யூஐயும் வேணும், யூஎக்ஸும் வேணும். ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு. தென் அடுத்தது வந்து 5 டிசைன் 5 பிரின்சிபிள்ஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி, ஃபீட்பேக், constraints, consistency, affordance சொல்லி 5 டிசைன் பிரின்சிபல் இருக்கு அந்த யூஎக்ஸை வந்து டிசைன் பண்ணுறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ விசிபிலிட்டின்றது என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு யூசர் வந்து அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கட்டாயம் விசிபிள் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இன்சர்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, டிசைன் ஃபங்க்ஷன் இருக்கு, டெஸ்டிங் டிரான்சாக்ஷன் டிரான்சிஷன் அனிமேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் வந்து ஒரு ஹோம் பேஜில் இருந்த செக்ஷன் மட்டும் இருந்து சும்மா இப்படி இந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு டிரான்சாக்ஷனோ ஒரு அனிமேஷனை வச்சு அதை செய்ய போக்கில் வந்து நம்மளுக்கு ஸ்லைட் ஷோ பார்க்குறதுக்கு இன்னும் ஈஸியாகவும் அண்ட் அது அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ அது மாதிரி அதை தான் சொல்கிறேன், அந்த விசிபிலிட்டியில் வர இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லி. இப்போ சிலது வந்து ஹிடன் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அது என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்சர்ட் டிசைன் டிரான்சிஷன் அனிமேஷன்லாம் இல்லாமல் அதில் வந்து ஹைட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து இந்த ஹோம் பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு மட்டும் போகிற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் அந்த யூசபிலிட்டி வந்து குறைவாக இருக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கும் லைக் ஜஸ்ட் வந்து இந்த ஹோம் பேஜோட வர இந்த ஹோம்ன்ற இந்த எடிட்டிங் டூல்ஸோட வர மட்டும் ஒரு பவர் பாயிண்ட் இன்சர்ட் டிசைன் டிரான்சிஷன் அனிமேஷன் வந்து உள்ள எல்லாமே உள்ள அந்த கான்செப்ட் எல்லாம் இருக்கிற வந்து ஒரு பவர் பாயிண்ட் அந்த ஸ்லைட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்கக்கூடியது தான் யூஸ் பண்ணக்கூடியதாக இருப்பாங்க. தென் ஜஸ்ட் வந்து இந்த ஹோமில் இந்த எடிட்டிங் டூல்ஸ் மட்டுமே இருக்கிறத வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி ப்ரொடக்ட் செய்கிறது வந்து வேஸ்ட். ஸோ அதான் வந்து இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து விசிபிலிட்டின்னு சொல்கிறது. தென் அடுத்தது வந்து ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இப்போ ஒரு யூசர் வந்து இதில் கொமெண்ட்ஸோ என்ன சரி இதில் கொடுக்க போக்கில் வந்து அந்த ஃபீட்பேக்கை வந்து
அந்த யூசர் வந்து கொடுக்குற அந்த கமெண்ட்ஸை வந்து நம்மளுக்கு அந்த அவுட்புட்டாக தரக்கூடிய மாதிரி இருக்கணும். அந்த ஃபீட்பேக் வந்து என்ன மாதிரி இருந்து சொல்லி லைக் இப்போ ஒரு கலர் சேஞ்ச் பண்ண போக்கில் வந்து இதுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணால் இப்போ நம்ம கொடுக்குற வந்து அந்த எக்ஷனுக்குரிய அவுட்புட் வந்து ரிசல்ட் தரக்கூடியதாக இருக்கணும், ஒரு ஒழுங்கான யூஎக்ஸ் டிசைன் சொல்லி. இது வந்து லைக் இப்போ ஒரு கலர் சேஞ்சிங்கோ இல்லாட்டி ஆடியோ ஒரு வீடியோ போட போக்கில் வந்து அதுக்குரிய அவுட்புட் நம்மளுக்கு தரக்கூடிய இருந்தால் தான் நம்ம ஒழுங்கான அவுட்புட்டை தந்தால் தான் அந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ண கலர் சேஞ்ச் ஆகாமல் ஜஸ்ட் வந்து போட்டால் ஒரே கலர் லேன் மட்டுமே இருந்துச்சு சொன்னால் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுற இதை வந்து குறைவாக இருக்கும். ஸோ லைக் constraints constraint வந்து restricting பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு கன்ஸ்ட்ரெயின்னு என்னன்னு சொன்னால் ஒரு யூசர் வந்து இந்த யூசருக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு ஃபோம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கூகுள் ஃபோமில் ஒரு கூகுள் ஃபார்ம் எடுங்க. அது ஆப்பில் வந்து சைன்இன் ஆகக்குள்ள வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணோம்னாலும் இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு ஆப்புக்கு வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ லைக் அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபீல்டை வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகணும்னு சொன்னால் அதை ரெஸ்ட்ரிக்ட் ஆகி அந்த ஃபீல்டை வந்து கட்டாயம் ஃபில் பண்ணணும்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வரும். ஸோ லைக் அந்த மாதிரி அதை சொல்கிறது வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லி. அடுத்து வந்து கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி சொல்கிறது வந்து என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு ஐக்கனா லைக் similar சொல்கிறேன். Similar operations should be activated by similar elements. Interface should follow இப்போ இது லைக் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அதில் வந்து லைக் பட்டன் இருக்கு. அந்த லைக் பட்டன் வந்து அந்த பட்டனுக்குரிய வேலை வந்து அதை கிளிக் பண்ண போக்குள்ள வந்து ஒரு பிக்சருக்கோ இல்லாட்டி ஒரு நோட் என்ன சரி ஒரு ஆர்டிக்கலுக்கோ என்னதுக்கோ லைக் போடக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ யார் யூஸ் பண்ணாலும் அந்த பட்டனை கிளிக் பண்ண போக்குள்ள வந்து அவங்க கிளிக் பண்ணுற அந்த கண்டென்ட் வந்து லைக் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிற வந்து சிமிலர் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறது. அதாவது இந்த சிமிலர் ஐக்கன் வந்து இந்த ஒரே ஐக்கன் வந்து ஒரே யூஸுக்கு வந்து எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சேம் ஐக்கன் சேம் எக்ஸ்ப்ளோசர்ஸ். அடுத்தது எஃபோர்டன்ஸ்னு சொல்லி ஆப்ஜெக்ட் லிஸ்ட். அடுத்தது எஃபோர்டன்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு இப்போ நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்கோள் இருக்கு. இப்போ நீங்கள் கத்திரிக்கோளை யூஸ் பண்ணுறதுக்குரிய ரீசன் என்னன்னு சொன்னால் அந்த செக்ஷன் வந்து அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்குரிய யூசேஜ் தான் வந்து இந்த கத்திரிக்கோளை யூஸ் பண்ணுவோம். கட்ன்ற அந்த இதில் வர அந்த கட்டுன்னு சொல்லி வர்றது வந்து இந்த கத்திரிக்கோளை யூஸ் பண்ணி இந்த ஐக்கனை யூஸ் பண்ணி நம்ம அந்த வேலையை செய்வோம். ஸோ அதான் வந்து அந்த எஃபோர்டன்ஸ்னு சொல்லி என்னன்னு சொன்னால் அந்த
ஆப்ஜெக்ட் அந்த ஐக்கனை பார்த்தாலே அது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி நம்மளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதான் சொல்றது வந்து என்னன்னு சொன்னா டிஃபரன்ஸ்னு சொல்லி இதெல்லாம் வந்து இந்த விசிபிலிட்டி, ஃபீட்பேக், கன்ஸ்ட்ரைன்ஸ், கன்சிஸ்டன்சி அண்ட் ரெஃபரன்ஸ்லாம் வந்து என்ன இருக்குன்னு அந்த யூஎக்ஸில் வந்து 5 முக்கியமான பிரின்சிபலாக இருக்கு. ஸோ ஒரு ஒழுங்கான யூஎக்ஸ் கிரியேட் பண்ண போகல வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒழுங்கா இருக்கணும்னு சொன்னா இந்த 5 விஷயம் வந்து கட்டாயம் ஒழுங்கா அமைஞ்சதான் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயனுள்ளதா, அதாவது அந்த ஒழுங்கானதா இருக்க முடியாது. Understanding users. Understanding users. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங் யூசர்ஸ் யூசர் டிசைன் வந்து ஒரு லைக் இப்போ இந்த ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போக்குல வந்து உங்களோட ஏஜ் கட்டாயம் கேட்கும். ஸோ அந்த ஏஜ் கேட்கறதுக்கு ரீசன் வந்து நீங்கள் அந்த எத்தனை அந்த அவங்க யூஸ் எக்ஸை வந்து டிசைன் பண்ண போக்கில் வந்து ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏஜுக்குள்ள இருந்தால் இந்த மாதிரி அந்த கான்செப்ட் இருக்கணும், இந்த மாதிரி சில சில கண்டென்ட்டுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு மிடில் ஏஜ்ல இருந்தால் அவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த மாதிரி இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி சில சில சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், சிலது வந்து யூஸ் பண்ண இல்லாத மாதிரி. ஸோ அந்த கான்செப்ட்ல மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஸோ அதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த யூசர்ஸ்ன்றது வந்து முதலாவது ஏஜ் மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ சில்ட்ரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ சில்ட்ரனுக்கு கேரக்டரிஸ்டிக்கை வைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேனில் இருப்பாங்க, லிமிட்டட் ரீடிங் எபிலிட்டி. இப்போ வந்து அந்த சில்ட்ரன்ஸுக்கு வந்து நம்ம இமேஜா ஒரு அனிமேஷனா ஒரு கார்ட்டூன் வைஸா காட்ட போக்கில் வந்து அவங்க விரும்பி பார்க்கக்கூடியதா இருக்கு. அது மாதிரி இப்போ பெரியாக்கள் யூஸ் பண்ண போக்கில் வந்து கார்ட்டூன் வைஸாக பார்க்காம ஒரு லார்ஜ் கண்டென்ட் ஒரு டெக்ஸ்ட் வைஸா இல்லாட்டி ஒரு கிளியர் இன்டராக்ஷனோட பார்ப்பாங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தென் அடுத்தது ஜெண்டர் வைஸாக பார்க்க போக்கில் வந்து இப்போ மோஸ்டாக ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் மேல் இந்த ஃபீமேல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அதிலே விளங்கும். ஆஹ் ஒரு ஃபீமேல் வந்து அவங்களுக்குரிய இப்போ இன்ஸ்டா ஃபீட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் தென் குக்கிங் அது ரிலேட்டடான அந்த ஃபீட்ஸில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தென் அதே ஒரு ஜென்ஸ் ஒரு பாய் ஒரு ஆளோ இல்லாட்டி ஒரு மென் ஒரு ஆள் யூஸ் பண்ணுற இதாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு சம்திங் ட்ரெவல்ஸ் அப்படி அந்த ஃபீட்டில் பார்க்கக்கூடிய மாதிரி அந்த டைவர்ட் அந்த தனித்தனியாக யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக வேண்டி அந்த ஃபீட் வர்றதுக்கு ரீசன் இப்போ ஒரு அவங்களோட யூஸர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதை கூட்டுறதுக்காக வேண்டி அண்ட் அட்ராக்டாக இருக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த ஜெண்டர் டைவர்ஷன்ஸுக்குள்ளே வந்து
இந்த டிஃபரன்ஸில் அந்த சில சில ஃபீட்ஸோ அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்தது கல்ச்சரல் டைவர்சிட்டின்றது இப்போ ஒரு முஸ்லீம் அண்ட் ஹிந்து அண்ட் அது புத்திஸ்டோ சம்திங். ஸோ அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவங்களோட கல்ச்சரல் ரிலேட்டடான ஃபீட் வந்து வரக்கூடியதாக இருக்குங்க. அந்த இப்போ முஸ்லீம் சொன்னால் அவங்க ஹஜ்ஜின்ற போகிற மாதிரி, தென் ஒரு ஹிந்துவாக இருந்தால் அவங்க கோயிலுக்கு போகிற அவங்களோட கடவுள் லைக் அந்த மாதிரி அந்த ஃபீட்ஸ் வர மாதிரி அந்த டைவர்ட் பண்ண இருப்பாங்க அந்த கல்ச்சரல் வைஸாக. அடுத்தது accessibility design. இப்போ அடுத்தது டிசேபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டிசேபிள் பீப்புளுக்கான அந்த இப்போ சிலவங்களுக்கு கை இல்லாமல் இருக்கும், தென் சிலவங்களுக்கு பேச இல்லாமல் லைக் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைகை மூலமாகவோ இல்லாட்டி அவங்களுக்கு அந்த டச்சிங் சென்ஸில் அந்த மாதிரி, ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் அந்த டிசைன் பண்ணுவாங்க. யூசர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னா அந்த யூஎக்ஸுக்கு வந்து ஒவ்வொரு கீ ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு மாதிரி நம்ம கன்செப்ட் எடுத்து அதை டிசைன் பண்ணக்கூடியதாக இருக்கு. கலர் பிளைண்ட் இப்போ அந்த டிசபிலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஷுவல் வைஸாக சிலவங்களுக்கு கலர் பிளைண்ட்ஸ் இருக்கும், லோ விஷன் இருக்கும், பிளைண்ட்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கு டிசைன் சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிசைன் பண்ண போக்கில் வந்து அந்த பாட்டிக்கு வந்து ஸ்க்ரீன் 3 days கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த பிளைண்டான ஆட்களுக்கு வந்து இந்த சில அவங்களுக்குரிய அந்த கீபோர்ட் மாதிரி அந்த டச் பண்ணக்கூடிய அந்த பட்டன்ஸ் உள்ள மாதிரி அந்த டெக்ஸ்ட் லைக் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து சிலவங்க அந்த பேச இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சிலவங்களுக்கு வந்து காது கேட்காம இருக்கிற மாதிரி, ஸோ அவங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வைஸாக அண்ட் அவங்களுக்கு அந்த தொட்டு உணரக்கூடிய மாதிரி இல்லாட்டி அந்த வீடியோ வைஸில் பார்த்து உணரக்கூடிய மாதிரி அந்த டிசைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது யூசர் சென்டர்ட் டிசைன் யூசிடி டிசைன் ப்ராசஸ். யூசிடி வந்து இன்வால்வ் ஆகிற வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு கீ ஃபேக்டரை வச்சு தான் யூஎக்ஸ் வந்து அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிசைன் பண்ணக்கூடியதாக இருக்குங்க. அந்த அவங்களோட ஏஜ் லிமிட் அண்ட் அவங்களோட ஜெண்டர் அண்ட் கல்ச்சரல், அடுத்து வந்து டிசபிலிட்டி, ஸோ லைக் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஆராய்ஞ்சி தான் வந்து நம்ம வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதெல்லாம் வச்சு கிரியேட் பண்ண போக்கில் வந்து ஒவ்வொரு யூசர்ஸுக்குமே வந்து யூஸ் பண்ணக்குள்ள நம்ம நல்ல யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம செய்யக்கூடியதாக இருக்குது. அடுத்த சப்ஜெக்ட் வந்து யூசர் கன்சர்ன் டிசைன் iterative process. UCD process, understanding concerns. Understand concern. Yeah. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து யூசிடி ப்ரோசஸ்ன்றது வந்து user centered design is an iterative design methodology where understanding user and is the foundation of all designs. இப்போ இந்த 4 கன்செப்ட் என்னன்னு சொன்னால் இப்போ யூசர் தான் வந்து மெயினாக அந்த ஃபவுண்டேஷன், எல்லா டிசிஷனுக்கும் வந்து யூசர் தான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி கன்செப்ட் எடுக்கிறதுக்குரிய அந்த
கீஸ் தான் இந்த ஐட்டரேட் ப்ராசஸ் தான் இது. முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டெஸ்ட். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் த கண்டெஸ்ட் வந்து இப்போ யார் வந்து இந்த ஒரு ப்ராடக்டை செய்ய போக்கில் வந்து யார் அதை யூஸ் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி டாஸ்க்குக்காக நீ அதை யூஸ் பண்ண போகிறாங்க, அவங்களோட என்வாயரன்மெண்ட் என்ன மாதிரி, ஸோ அவங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் அவங்களோட கன்சிஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் என்ன மாதிரின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்கிற அந்த யூஸ் அண்டர்ஸ்டாண்ட் கன்ஸ்ட்ரஸ் அண்டர்ஸ்டாண்ட் கன்ஸ்ட்ரஸ். இப்போ இதில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு லைக் ஒரு ப்ராடக்டை செய்ய போக்கில் வந்து அதை ஒரு ரிவ்யூ, இந்த படம் ஒன்று எடுத்துட்டு அந்த படத்துக்கு ரிவ்யூ கேட்டு அதுக்கு நம்ம கொடுக்குற இந்த ஸ்டார் மாதிரி தான். லைக் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் வந்து அதற்குரிய ரிவ்யூஸ் கேட்போம், தென் சில இன்டர்வியூஸ் பார்ப்போம், and அதுக்குரிய அந்த ஸ்டார்ஸோ அந்த ரேங்க் எத்தனை பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி லைக் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி தான் ஒரு ப்ராடக்டை வந்து செய்ய போக்கில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ இதுக்குரிய ஒரு ஐடியாஸ் என்ன மாதிரி சொல்லி சில யூசர்ஸ் கிட்ட இது கேட்போம் இந்த இன்டர்வியூ வச்சு. அடுத்தது அந்த ப்ராடக்டை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இதை அவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை நம்ம அந்த அப்சர்வ் பண்ணுவோம், என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு என்ன செய்கிறாங்க, என்னென்ன ப்ராடக்டால் ஏழுன்னு சொல்லி. ஸோ அடுத்தது வந்து சேவைஸ்ன்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், அந்த ப்ராடக்டை வந்து லைக் ஆர்டிக்கலோ இல்லாட்டி அவங்களோட ஃபீட்பேக்கை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து செய்கிற மாதிரி வரும். இந்த அடுத்தது வந்து ஸ்பெசிஃபை ரிக்குவயர்மெண்ட்ஸ். இப்போ ஸ்பெசிஃபை ரிக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி என்னன்னு சொன்னால், இப்போ அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த ஒரு சிஸ்டம் வந்து அந்த யூசர்ஸுக்கு வந்து என்ன தேவையை பூர்த்தி செய்யணும்னு சொல்லி அந்த ரிக்குவயர்மெண்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. அது வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கணும், நான் ஃபங்க்ஷனலாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் அந்த நம்ம இப்போ அவங்களோட தேவை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் ஒரு ப்ராடக்டை வந்து உருவாக்கும். ஸோ தேவைக்கு இல்லாத ப்ராடக்ட் வந்து எந்த யூஸுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதால் அந்த என்ன கன்செப்ட் ஒரு ப்ராடக்ட் உருவாக்க போகலோ அந்த யூஸருக்கு வந்து என்ன தேவை இருக்கு, அதை நம்ம செய்கிறதால அந்த ஃபங்க்ஷனலாவோ இல்லாட்டி நான் ஃபங்க்ஷனலாவோ அந்த தேவையை வந்து அவங்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கான்னு சொல்லி அந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து ஆராய்ச்சி செய்வோம். என் அடுத்து வந்து டிசைன் சொல்யூஷன்ஸ். டிசைன் சொல்யூஷன் என்னன்னு சொன்னால், இதில் டிசைன் வந்து இப்போ ஒரு யூஸரை வந்து அட்ராக்டிவ் பார்க்குற மாதிரி இருக்கணும், அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எவாலுவேட் அகெயின்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட். எவாலுவேட் அகெயின்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு சொல்கிறது வந்து என்னன்னு சொன்னால், இப்போ அந்த ரியல் டைமில் வந்து யூசர்ஸ்ட்டை கொடுத்து அந்த ப்ராடக்டை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டை செஞ்சுட்டு இந்த நீங்கள் எடுத்த கன்செப்ட் ஒன்று இருக்கும், அந்த கன்செப்டுக்கு வந்து அந்த யூசர்ஸ் ஒரு யாராச்சும் ஒரு யூசர்ஸை கொடுக்க போக்கில் வந்து அந்த கன்செப்டுக்குரிய அந்த வேலை செய்த அந்த ப்ராடக்ட் இல்லாட்டி ஏதாச்சும் எரர் வருதா, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு அந்த யூசர்ஸுக்கு வந்து இதால் யூஸ் பண்ணிக்கலாம் இயலாம இருக்கான்னு சொல்லி அந்த டெஸ்டிங்கில் வந்து பார்த்து திருப்பி அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸோ கரெக்ஷன்ஸோ வரக்குள்ள வந்து அந்த ஃபீட்பேக் எடுத்து நம்ம திருப்பி முதல்ல இருந்து அந்த ஸ்டெப்ஸை வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த டெஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு பிறகு நம்ம ஏதாச்சும் ப்ராப்ளம் வரக்குள்ள ஸோ திருப்பி அந்த ப்ராப்ளம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு அந்த திருப்பி இதில் ப்ராப்ளம் வருதோ ஸோ அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைன் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு திருப்பி இந்த ப்ராடக்டை வந்து அந்த யூசர் வந்து அந்த அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுதுன்னு சொல்லி எகெயின் திரும்ப செஞ்சு பார்ப்போம். ஸோ அதில் எரர் வந்துச்சுன்னு சொன்னால் எகெயின் அண்ட் எகெயின் திரும்பி திரும்பி செஞ்சுட்டு அந்த ப்ராடக்ட்டுக்குரிய கன்செப்ட் வந்து நடக்கிற வரைக்கும் அந்த ப்ராடக்டை வந்து நம்ம ரீடிசைன் பண்ணி பண்ணி ஒர்க் பண்ண வைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதான் வந்து யூசர் சென்டர்ட் டிசைன்னு சொல்கிறது. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இன்க்ரீஸ் சேல். ஸோ ஒரு யூசிடி வந்து இப்போ அந்த டெஸ்டிங் எல்லாம் செஞ்சு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து செய்ய போக்குள்ள வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம இந்த எடுத்த ரிக்குவயர்மெண்ட்ஸும் அண்ட் அதுக்குரிய சொல்யூஷன்ஸும் எப்படியுமே ஒவ்வொரு போல வரக்குள்ள திருப்பி திருப்பி செய்ய கரெக்ட் பண்ண போக்குள்ள வந்து அந்த போலையெல்லாம் எப்படியோ மோஸ்ட்லாம் கரெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கரெக்ட் பண்ணுறதால என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து அந்த ப்ராடக்டை வந்து யூசர்ஸ் வந்து விரும்பி யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதால் வந்து நம்மளுக்குரிய அந்த சேல்ஸ் வந்து கூடக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன சொன்னா லோவர் சப்போர்ட் அதில் ரைட்டிங் அண்ட் டிசைன் எவாலுவேஷன் தான். ஸோ அடுத்து என்ன செய்யணும்னா லோவர் சப்போர்ட் கோஸ்ட். ஸோ இதில் என்ன செய்யணும்னா நம்ம அந்த ப்ராடக்டை வந்து எகைன் டெஸ்ட் பண்ணி செஞ்சதால வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வர்றது குறவாக இருக்குது. ஸோ அதால் வந்து நம்மளுக்கு அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதால அவங்களுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிவ் கொடுக்கணும்னு சொல்லி என்ன சரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுக்கு நம்ம இந்த ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட்டாக கொடுக்க வேண்டிய தேவை வராது. ஸோ அதே மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து அந்த மோஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணுறதால சேஃபான ப்ராடக்டாக இருக்கும். அண்ட் ரிஸ்க் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த ரிஸ்க் வந்து இந்த குறைஞ்ச ப்ராடக்டாக இருக்கும். அடுத்து வந்து ரெகக்னைசிங் ஹியூமன் டைவர்சிட்டி. ஸோ அந்த ரெகக்னைஸ் ஹியூமன் டைவர்சிட்டின்னு சொல்கிறது அக்கௌண்ட் ஃபார் ஏஜ் எபிலிட்டி கல்ச்சர் அண்ட் கண்டென்ட் லைக் இப்போ அந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுற இப்போ இந்தந்த ஏஜுக்குள்ளே வந்து அந்த ப்ராடக்டை வந்து இந்த வேலை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கான்செப்ட் கொடுக்கு. இப்போ என்ன அதில் வந்து இந்த சில கல்ச்சரல் ரிலேட்டடாக அந்த அடுத்தவங்களோட பாதிக்காம ஸோ லைக் அப்படி இந்த சென்சிட்டிவ் இந்த மாதிரி அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண போக்குள்ள வந்து அந்த நம்ம அந்த ஃபீட்பேக்கை வந்து கெதர் பண்ணுறதால அந்த தேவையில்லாத பிரச்சனை வர்றது வந்து குறைச்சக்கூடியதாக இருக்கு. ஸோ அடுத்தது வந்து ப்ரோட்டோடைப்பிங் அண்ட் டிசைன் எவாலுவேஷன். ஸோ ப்ரோட்டோடைப்பிங் சொல்கிறது என்னன்னு சொன்னால் ஏர்லி மாடல் ஆஃப் த சிஸ்டம். அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு முன்னுக்கோ வந்து வர அந்த டெஸ்டிங் ஐடியாஸ் லைக் அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோ ஸோ லோ ஃபிடலிட்டி ப்ரோட்டோடைப்ஸ் மீது ஹை ஃபிடலிட்டி ப்ரோட்டோடைப்ஸ்னு ரெண்டாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோ ஃபிடலிட்டி வந்து பேப்பர் ஸ்கெட்ச் அண்ட் பேசிக்ஸ் ஒயர் ஃப்ரேம் அண்ட் quick, cheap and easy to modify, best for early design evaluation, low investment, and useful in design workshop and inspecting. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட்டில் வந்து அந்த ப்ரோட்டோடைப்பிங்கிறது வந்து அந்த நம்ம ஒரு ப்ராடக்டை செய்ய போக்கில் வந்து அதுக்குரிய அந்த ஏர்லி ஸ்டேஜ் இந்த சிஸ்டத்தில் ஏர்லி மாடல் தான் வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பாக இருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எடுத்த உடனே ஒரு ப்ராடக்ட் செய்ய போக்கில் ஒரு காரை டிசைன் பண்ண போக்கில் வந்து எடுத்த உடனே ஒரு மெட்டலை வச்சோ இல்லாட்டி ஒரு அந்த இன்ஜின் பாட்டை வச்சோ அப்படியோ டிசைன் பண்ண மாட்டாங்க. முதலாவது வந்து அந்த ஒரு ட்ராவிங் ஆப்பில் வந்து ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. அந்த ஆப் இப்போ ஸ்மார்ட்டில் வந்து ஸ்மார்ட் ஆப் முதல் வந்து சில பேப்பரில் வந்து ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. இந்த கான்செப்டில் தான் இந்த கார் டிசைன் வரணும் அண்ட் அந்த காரை வந்து யூசேஜ் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஸோ அதை ஸ்டார்ட்டில் வந்து பேப்பர் ஸ்கெட்சில் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஸ்கெட்ச் பண்ணி
ஸோ இதில் இந்த லோ ஃபிடலிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் சீப்பாகவும் இருக்கும். நம்மளுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து குயிக்காக சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு காரை வந்து ஃபுல்லாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டிசைன் எப்படி மாற்றணும் அப்படி மாற்றணும் ரீடிசைன் பண்ண இல்லாமல் ஒரு பேப்பர் ஸ்கெட்ச்லேயே வந்து அந்த டிசைன்ற முன்முக என்ன மாதிரி வரணும் சைட்ல என்ன மாதிரி வரணும்னு சொல்லி ஸோ அதிலே செய்கிறதால என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த சிம்பிளிசிட்டியாகவும் இருக்கும் அண்ட் அந்த ஃபீச்சர்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீப்பாகவும் ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்தது ஹை ஃபைடலிட்டி ப்ரோட்டோடைப்ஸ்னு சொல்ல என்னன்னு சொன்னால் இன்டராக்டிவ் டிஜிட்டல் மொக்காப்ஸ் லைக் பிக்மாவில் வந்து டிசைன் பண்ணுறது அந்த டூல்ஸை வச்சு எடோப்பில் வந்து டிசைன் பண்ணுறது லைக் அந்த மாதிரி இப்போ பேப்பர் ஸ்டிக் பண்ணாமல் அதில் வந்து மொக்கப் பண்ண போக என்ன செய்யணும்னு சொன்னால் டைம் எடுக்கும். மற்றது looks and feels like the final product. Used for detailed usability testing, high investment test final design decision. Useful for stakeholders. Sign of a handover. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிசைனை வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு இந்த அவுட்புட் தான் வரப்போகும்னு சொல்லி ஸோ ஒரு டிஜிட்டல் மொக்கப் அந்த பிக்மா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா விலங்கு ஸோ அதில் டிசைன் பண்ணிட்டு தான் அடுத்து அந்த யூஐயை வந்து கோடிங்லேயோ இல்லை சரி டிசைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது ஃபைனலாக இப்படி தான் வரணும்னு சொல்லி ஒரு கான்செப்ட். இப்போ அதே மாதிரி நீங்கள் இந்த லோ ஃபிடலிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸ்கலிட்ரோவில் வந்து ஜஸ்ட் வந்து அந்த வயர் ஃப்ரேமை போட்டு இந்த மாதிரி தான் அந்த ஃபீல்டில் வந்து டேபிள் வந்து இப்படி தான் வரும். தென் அடுத்து அந்த இதுதான் கனெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் அப்படி அந்த மாதிரி ஒரு ஐடியா போடுறது வந்து லோ ஃபிடலிட்டி ப்ராடக்ட்ஸாக இருக்கு. அண்ட் ஹை ஃபிடலிட்டியில் வந்து அந்த ஒரு மொக்கப்ஸில் லுக் வந்து டீட்டெயிலாக டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி அந்த ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டோட இருக்கு அந்த ஹை ஃபிடலிட்டி ப்ராடக்ட்ஸ் ப்ரோட்டோடைப்ஸ்ன்றது. அடுத்தது எவாலுவேஷன் மாடல் யூசபிலிட்டி டெஸ்டிங் ரியலிஸ்டிக் எவாலுவேஷன் டேட்டா கெதரிங் மாடல். இது எவாலுவேஷன் மெத்தட்ஸ்ன்ற வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங் அதாவது ரியல் யூசர்ஸ்ட்டை கொடுத்து சிஸ்டத்தை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூசபிலிட்டி டெஸ்டிங் இருக்கு. யூசபிலிட்டி டெஸ்டிங் வந்து observe real user attempting to complete a specific task with the design, identify a user struggle, and accept the concept of data time, navigation data. இப்போ யூசபிலிட்டி டெஸ்டிங்கிறது வந்து அந்த ஒரு ப்ராடக்டை வந்து யூசர்கிட்ட கொடுத்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணி அதை சொல்லி அதுலேருந்து வர அந்த இந்த டாஸ்க்கை வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக செய்யுதா, அதில் வர அந்த யூசர் வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறார், அதில் அந்த அவர் அந்த யூஸ் பண்ண போக அந்த ப்ராடக்டில் வர ஏரர்ஸ் ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு வேலையை செய்ய போக்கில் வந்து இப்போ ஒரு நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் செஞ்சோம்னு சொன்னால் அதில் வந்து இந்த டைம் அலோகேஷனுக்குள்ளே வந்து தான் அந்த வேலை நடக்கும்னு சொல்லி சிலது செஞ்சிருப்போம். ஸோ அந்த அந்த காரை எடுத்துக்கிட்டேனாலும் இப்போ நார்மல் யூசேஜ் சாரி நார்மல் யூஸ் பண்ணக்கூடிய காருங்க இருக்கு என்ன ஸ்போர்ட்ஸுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய கார் இந்த டிசைன்ஸும் இருக்கு. இப்போ அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த ரேசஸ்ட்டை கொடுத்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் கார் டிசைன் பண்ணுறத அந்த டைமுக்குள்ள இந்த ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ணுதா அந்த டார்கெட்டை வந்து தாண்டுதான்னு சொல்லி அந்த யூஸ் பண்ண போக்கில் தான் அந்த டேட்டாவை கெதர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு யூசர் வந்து டெஸ்ட் யூசபிலிட்டி டெஸ்டிங்கில் வந்து ஒரு நம்ம ஒரு ப்ராடக்டை செஞ்சுட்டு அந்த ப்ராடக்ட்டுக்குரிய அந்த வேலை அந்த டைமிங்குள்ளே நடக்குதா, என்னென்ன எரர் வருது, ஸோ அந்த மாதிரி அதை கலெக்ட் பண்ணக்கூடிய இருக்கிறது தான் அந்த யூசபிலிட்டி டெஸ்டிங்கிறது. அடுத்து வந்து ஹியூரிஸ்டிக் எவாலுவேஷன் சொல்லி அது என்ன சொன்னால் இப்போ ஒரு யூசர்கிட்ட இல்லாமல் ஒரு
இந்த டிசைனிங் எக்ஸ்பர்ட்டை கொடுத்துட்டு ஒரு ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ணது வந்து ஒழுங்கான என்ன டிசைன்ஸாக இருக்கா, அது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது என்னன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட்டாக கொடுத்து, இப்போ நீங்கள் நார்மல் யூசர்ஸுக்கு கொடுக்குறதும் ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு நார்மல் யூசர்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒன்று ஒன்றாவே டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன எரர் வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் டிரெக்டாகவே அவங்க மோஸ்ட்டாக ப்ராப்ளம்ஸை தான் அந்த நார்மல் யூசர் வந்து ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதை விட இந்த எக்ஸ்பர்ட் வந்து ஃபாஸ்ட்டாகவே அந்த ப்ராப்ளம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் சேம் டைம் இப்போ நார்மல் யூசர்ஸ் வந்து நம்ம கூடுதலாக காசு கொடுத்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதே அதே மாதிரி இந்த எக்ஸ்பர்ட் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த அமௌண்ட் ரேஞ்சுக்குள்ளே கேட்டு தான் அந்த ப்ராடக்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நார்மல் யூசர்ஸ் இதுக்கும் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து கூடுதலாக இருக்கும். இந்த அடுத்தது வந்து டேட்டா கேதரிங் நான் ஸ்டார்ட்லேயே சொன்னேன். அந்த இன்டர்வியூஸ் மூவிஸ் போனீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு புது படம் வந்துச்சுன்னு சொன்னால் இன்டர்வியூ கொஸ்டின் சர்வேஸ் கேட்டுட்டு அடுத்து அந்த ரிவ்யூஸ் பார்த்துட்டு லைக் அந்த மாதிரி தான் இந்த டேட்டா கேதரிங் மேட்டர் என்ன ஆனோன்னு சொன்னால் இன்டர்வியூஸ் பண்ணுறது, கொஸ்டின் சர்வேஸ், அப்சர்வேஷன், தென் think about protocol analytics and testing. ஸோ அந்த மாதிரி டாக்டர் அவ்வளோதான் இந்த சப்ஜெக்டுக்குள்ள உள்ள அந்த கான்செப்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்ஐசி இன்னைக்கு ஓவரால் அந்த ஹெட்டிங்ஸ் கவர் ஆன மாதிரி தான் இது. ஹெச்ஐசின்றது ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன், study and practice how people interact with the computing technology, constantly with the design, evaluation, and ஸோ இந்த ஹெச்ஐசி சப்ஜெக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பீப்புள் வந்து எப்படி கம்ப்யூட்டரோட வந்து கனெக்டாக இருக்காங்க, டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து டிசைன், எவாலுவேஷன், இம்ப்ளிமெண்டேஷன் அது சம்மந்தமாக விரிவாக பார்க்க உங்களுக்கு இதில் என்னடுத்து வந்து யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸோ யூஸர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ராடக்டை வந்து அந்த யூஸர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாரு, அந்த அந்த ப்ராடக்டை வந்து அந்த வேலை என்ன, ஸோ லைக் அந்த மாதிரி டீப்பாக பார்ப்போம். என்னடுத்து வந்து யூஐ யூஸர் இன்டர்ஃபேஸ் and usability, UCD, prototype, low five prototype and high five prototype, and heuristic evaluation, accessibility, affordances, wireframe. ஸோ அந்த மாதிரி அடுத்த இதில் பார்ப்போம். இதில் எதுவும் சரி டவுட்டோ என்ன சரின்னு இருந்தால் நீங்கள் டெக்ஸ்ட்லேயே செட்லேயே கேளுங்க. அண்ட் நான் படிச்சு தரது கொஞ்சம் விலங்குல இல்லாட்டி என்ன சரி எந்த ஸ்கில்ஸில் என்ன சரி கூட்டணும்னு சொல்லலாம் கட்டாயம் அதையும் இதில் கமெண்ட் பண்ணாலும் நல்லா.